வீதியில் கீரைக்கார அம்மா கீரை விற்றுக்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டு வாசலில் மகனோட உட்காந்துருந்த தாய் கீரைக்கார அம்மாவை பார்த்து கூப்பிட்டாங்க. ஏம்மா, கீரை என்னம்மா விலை அப்படின்னாங்க. ஒரு கட்டு 2 ரூபாங்க அப்படின்னு சொன்னா கீரைக்காரி. 2 ரூபாயா? 1 ரூபா சொல்லிட்டு 4 கட்டு வச்சுட்டு போ. இல்லைம்மா, வராதும்மா. கீரை அறுத்து புடி கட்டி கொண்டு வந்து சமந்து விற்கணும்ல. 2 ரூபா போட்டுக்கலாம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா கீரைக்காரி. அதெல்லாம் வேண்டாம், 1 ரூபா 4 கட்டு 4 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், கீரையை வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. இல்லைம்மா, வராதும்மா, மறுபடியும் பார்ப்போம் அப்படின்ட்டு தன்னோட கீரை கூடையை எடுத்துகிட்டு 2 எட்டு வச்சா. மறுபடியும் ஒரு யோசனையில், சரி இந்தாங்க, நீங்கள் சொன்னபடியே வாங்கிக்கோங்க, 4 ரூபாய்க்கு 4 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 நல்ல கட்டு கீரைகளை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தா. கொஞ்சம் பார்த்து கூடம்மா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த அம்மா, அதெல்லாம் முடியாது, சொன்னது சொன்ன மாதிரி தான், 4 ரூபாய்க்கு 4 கட்டு, இந்தா 4 ரூபாய் புடி அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வாங்கிக்கிட்டாங்க. கீரைக்காரியும் தன்னுடைய தலையில் கீரை சுமையை எடுத்து வச்சுட்டு திரும்பும்பொழுது தலை சுற்றி சரிஞ்சு கீழே விழுந்தா. அடடே, என்னடியம்மா ஆச்சு, இப்படி கீழே விழுற? இந்த உக்காருன்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்க. என்ன ஆச்சு, இப்போவே மயங்கி விழுகிற அப்படின்னதுக்கு, இன்னும் சாப்பிடலம்மா அப்படின்னு சொன்னா கீரைக்காரி. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேகமாக போன அந்த அம்மா தட்டில் 6 இட்லியும் தேவையான அளவு சட்னியும் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கீரைக்காரி வாங்க தயங்குனா. புடிடி, நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் கீரை விற்றுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. கீரைக்காரியும் சாப்பிட்டு போயிட்டா. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் கேட்டான், அம்மா, அந்த 4 கட்டு கீரை வாங்கிறதுக்கு அவ்வளோ பேரம் பேசினியே, இப்போ 6 இட்லியை அந்த கீரைக்கார அக்காவுக்கு சும்மா இல்லை கொடுத்துருக்க. ஒரு இட்லி 1 ரூபாய்னாலும் உனக்கு இன்றைக்கி 6 ரூபாய் நட்டம் தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டானா அந்த சின்ன பையன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், அடே, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாதுடா, தர்மத்தில் வியாபாரத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களாம். இந்த வரிகள் ரொம்பவும் ஆழமானது. ஒருத்தருக்கு பசின்னு வரும் பொழுது அந்த அம்மாவுடைய தாய்மை உணர்வு வெளிப்பட்டது. தர்மம் தலை காக்கும்.